நீங்கள் எல்லாரும் எழும்பணும். இது மௌனமாக இருக்கிற காலம் கிடையாது, இது நாம் எழும்புகிற காலம். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் எழும்பணும். இது மௌனமாக இருக்கிற காலம் கிடையாது, இது நாம் எழும்புகிற காலம். அல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்னா பேச ஆரம்பிக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஒவ்வொரு சூழல், உங்களை சுற்றி இருக்கிற சூழலை பார்க்கும்பொழுது அது எதிர்மறையாக இருந்தால் நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். நான் இப்போ பேசுகிறேன், இந்த சூழ்நிலைக்கு ஒரு தீர்வு வரும்படிக்கு அப்படின்னு நீங்கள் பேசும்பொழுது அது நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸோ நீங்கள் பேசுங்க, பேச ஆரம்பிக்க, கட்டளை இடுங்க. ஓகே. ஸோ அப்படி செய்யும்பொழுது காரியம் நடக்க ஆரம்பிக்கணும். ஆமென். எத்தனை பேர் சுக வாழ்வை அனுபவிக்கிறீங்க? இப்போ எத்தனை பேர் சுக வாழ்வு அனுபவிக்கிறீங்க? உங்களுக்கு இப்போ உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் வந்துருச்சு, நல்லா இருக்கீங்க, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஹலோ, எத்தனை பேர் என்ஜாய் பண்ணுறீங்க அதை? ஆமென். நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணணும். நீங்கள் வியாதி இல்லைன்னா கூட நீங்கள் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சுக வாழ்வை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ரிஜாய்ஸ் இன் இட். அதுக்குள்ளே களி கூறுங்க, சந்தோஷப்படுங்க. குறைகள் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள். அந்த குறைகளுக்கு நேராக நிறைவு. சொன்ன பார்த்தீங்களா, எந்த பாத்திரம் வெறுமையாக இருக்கோ நிரப்புங்க ஆண்டவரை. அந்த மாதிரி நீங்கள் பேசுங்க, சொல்லுங்கள், அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாக அது நடக்கும். அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம்.